கனி வந்து தானும் வந்துட்டு அண்ணன் கூடயும் அண்ணி கூடயும் போகிறேன்ட்டு ஒரே அறம் பிடிச்சிட்ருக்காங்க. எல்லாருமே வேணாம் வேணாம்னு சொல்லிட்டுருக்காங்க. அப்போ பாண்டியம்மா தன்னோட பிளானை வந்துட்டு இப்போ தான் எக்ஸிக்யூட் பண்ணணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கனிக்கிட்ட அவங்க தான் இப்போ தான் கல்யாணம் ஆகி இப்போ தான் போயிருக்காங்க. நீ என்னத்துக்கு கூட போகணும்னு துடிச்சிட்ருக்க, அமைதியாக நீ ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகிற வழியாக பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பெரியாத்தா நீ பேசினதுலேயே இன்றைக்கி தான் கரெக்டாக பேசினேன் நீ இசைக்கு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. ஆமாடி நீ எங்கேயோ போக தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் கனி உம்முன்னு ஏஞ்சி வந்து வாசலில் உட்காந்துட்ருக்காங்க. ரத்னா வந்து கோலம் போட்டுக்கிட்டு வராங்க. இசைக்கு வராங்க. என்னடி ஆச்சு ஒரு மாதிரி இருக்குன்னு 2 பேரும் கேட்க, அது வந்து இரு கம்முன்னு இரு, நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவ போகிறதுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணிட்டு இருந்தா இப்படி பேசிகிட்டு இருக்கான்னு 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ வீரா வராங்க. என்னாச்சு கனி ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீ ஏன் கேளு அப்படின்னு சொல்லாங்க. கனி என்னடி ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து எனக்கு கனவு வந்துச்சு. கனவுல அம்மா வந்துட்டு என்னை அன்னைக்கு கூடயே போயிட்டு சொன்னாங்க, இங்கே இருக்க வேணான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா அந்த போய் தானே ஆகணும், அம்மாவே சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல, இவ புதுசாக ஐடியா பண்ணிட்டு வந்து தாண்டி இப்படி சொல்லிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிண்டலாக சிரிக்கிறாங்க. அதெல்லாம் வேண்டாம் நீ போவேண்ணா, அண்ணனும் அண்ணியும் மட்டும் போயிட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. கனி ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க. அம்மா தானே சாமிக்கிட்ட போயிட்டாங்க, அப்போ அம்மா சொன்னது கேட்கணும்ல அப்படின்னு சொல்லி, அதுக்காக என்னடி உளறிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீ அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. அதனால் கனி கேட்காம அவங்க பேக்கில் துணியெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. இதை பார்த்த பாண்டியம்மா என்னடி பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்குறாங்க. உங்கள்கிட்ட சொல்கிறேன், எங்கள் அம்மா கனவுல வந்தாங்க, இந்த மாதிரி எங்கள் அண்ணன் கூட போக சொல்லி சொன்னாங்க, அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பாண்டியம்மா தன்னோட பிளான் கேட்டுருந்தேன்னு சொல்லிட்டு வீராவை கூப்பிட்டு, இங்கே பாடி இவ பேக்கில் துணி எடுத்து வச்சுருக்கா, அவங்க அண்ணன் கூட போகிறாளாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னைக்கு நீ இதெல்லாம் வேலை, அதெல்லாம் போகக்கூடாது நீ அமைதியாருன்னு சொல்கிறாங்க. உடனே பாண்டியம்மாவே இவகிட்ட இந்த மாதிரி சொன்னாலாம் வேலைக்கு ஆகாது, பேக் கூட்டின்னு பிடிங்கி வச்சுக்கிட்டு நீ போய் ஸ்கூலுக்கு ரெடி அப்படின்னு ரெடி பண்ண சொல்கிறாங்க. கனி அப்படியே சோகமாக போயிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வீரா ரெடி ஆகிட்டு வேலைக்கு கிளம்புறாங்க. அப்போது எப்படி போகிறேன்னு கேட்டிருக்க, கரெக்டாக நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு நம்ம சிவபாலன். உன்னை யார்கிட்ட வர சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்க, நான்லாம் எதுவும் சொல்லப்பா என்ன பார்க்காத அப்படின்னு அவங்க அப்பா சொல்ல, என்னப்பா நீயாவே வாலண்டியாக மாட்டிக்கிற, உனக்கு எதுக்குப்பா இந்த வேலைன்னு சொல்கிறாங்க. இங்கப்பா நான்லாம் அதுக்கெல்லாம் வரல அப்படின்ற மாதிரி சிவபாலன் சும்மாவே சொல்லிடுறாரு. அப்புறம் 2 பேருக்குள்ளே வழக்கம் போல் சிரிச்சிட்ருக்காங்க. சிவபாலன் மாதிரி ஒருத்தனை பார்க்க முடிய மாட்டேங்குதுனால, சிவபாலன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரியும், ஒழுங்காக உன் வேலையை பாருன்னு சொன்னாங்க. என்னடா சொல்லி தொலைச்சேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் எதுவும் சொல்லப்பா அப்படின்ட்டு சிவபாலன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி சரி கிளம்பலான்ட்டு இருக்காங்க. மாமா எனக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னு கனி வந்து சிவபாலன்கிட்டயே சொல்ல வராங்க. அதுக்குள்ளே வந்துட்டு அவள் கிடக்குற நீ வா போகலாம் அப்படின்ட்டு சிவபாலனை கூப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க அவங்க. ஒரு பக்கம் இங்கே சண்முகமும் பரணியும் வந்துட்டு கிளம்புறாங்க. அப்போன்னு பார்த்து கரெக்டாக கனியும் ரெடி ஆகியிருக்காங்க. சரி கனி நான் விட்டுறேன்ட்டு சண்முகம் சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேணாடா, நாங்கள் ஆட்டோவுக்கு சொல்லியிருக்கோம், ஆட்டோவில் வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவு வந்து நான் கூட்டின்னு போகிறேன்னு சொல்கிறாங்க. நீ வாத்தியார் ஞாபகம் இருக்குல்ல, இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்லிடுறாரு. அப்போ கரெக்டாக ஆட்டோ வருது. சரி வா கனின்னு சொல்லிட்டு கனியை ஆட்டோவில் ஏற்றுறதுக்காக இது பண்ணுறாங்க. கனி இப்படி போகும்போது படிக்கட்டில் அப்படியே ஒரு மாதிரி தடுமாறி கீழே விழுறாங்க. அதை பார்த்து ஒரு மாதிரி பதட்டமாயிடுறாரு சண்முகம். புரிஞ்சுப்பாங்களா கனி வந்துட்டு தன்னோட கனவை வந்துட்டு அவங்க அப்பா கிட்டே சொல்லுவாங்களா, அந்த கனவு எல்லாம் உண்மை தான், பாண்டியம்மா ஏதோ சதி பண்ணுறாங்கன்றது வீட்டில் இருக்கிறவங்க தெரிஞ்சுப்பாங்களான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.